அண்மை செய்தி, போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பாக மலையாள நடிகர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். போதைப் பொருள் பயன்படுத்தியதாக அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அவர் மீது தற்போது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. போதையில் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக நடிகை ஒருவர் புகார் அளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அண்மை செய்தியாக தற்போது மலையாள நடிகர் போதைப் பொருள் பயன்படுத்தியதை ஒப்புக்கொண்டு இருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத் வணக்கம். தற்போது இவர் மீது என்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? இவருக்கு போதைப் பொருள் கொடுத்து ஏதாவது விசாரணையானது மேற்கொள்ளப்பட இருக்கிறதா? வணக்கம். அஜித் நடித்து சமீபத்தில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படத்தினுடைய வில்லன் நடிகராக நடித்தவர் தான் அந்த கேரளாவை சேர்ந்த ஷைன் டோம் சாக்கோ. இவர் கடந்த புதனன்று கொச்சியில் தனியார் விடுதியில் தங்கியிருந்த போது போதை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் அங்கு சோதனையிட்டனர். அங்கிருந்து அவர் திடீரென தப்பி ஓடினார். கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். இவர் தப்பி ஓடியதால் இவர் போதை மருந்து பயன்படுத்தி இருக்கலாமா என்கின்ற சந்தேகம் எழுந்த நிலையில் தொடர்ந்து அவரை தேடி வந்தாலும் அவர் தலைமறைவாக இருந்தார். இந்நிலையில் இன்று காலை எர்ணாகுளம் வடக்கு காவல் நிலையத்தில் ஆஜரானார். அவரிடம் எர்ணாகுளம் வடக்கு காவல் நிலைய போலீசார் மட்டுமல்லாமல் போதை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரும் சைபர் கிரைம் போலீசாரும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டார்கள். அந்த விசாரணையில் அவர் போலீசார் அந்த விடுதியில் சோதனையிட்டது எனக்கு தெரியாது, வேறு ஏதோ ஒரு கும்பல் என்னை தாக்க வந்ததாக நினைத்து ஓடியதாக அவர் கூறி சமாளிக்க முயன்றார். ஆனால் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் அவர் உரிய பதில் அளிக்காத நிலையில் அவர் அந்த அன்று போதைப் பொருள் கும்பலோடு தொடர்புடைய சம்பவங்களில் ஈடுபட்டார் என்கின்ற இது உறுதியானது. இதற்கிடையே அவருடைய செல்போனை போலீசார் சோதனையிட்டார்கள். அந்த சோதனையில் அவர் அவருடைய செல்போன் கால் லிஸ்டில் போதைப் பொருள் வியாபாரியான சஜீர் என்பவரோடு பேசியதற்கான தடயம் சிக்கியது. அது மட்டுமல்லாமல் அவருடைய கூகுள் பே பணப்பரிமாற்ற லிஸ்டில் அவர் 20,000 ரூபாய் சஜீருக்கு பரிமாற்றம் செய்ததும் தெரிய வந்தது. இதனால் அவர் போதைப் பொருளுக்காக அந்த வியாபாரியிடம் டீல் வைத்துக் கொண்டது தெரிய வந்ததை தொடர்ந்து அவர் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது அவர் அந்த போதைப் பொருள் தொடர்பான விவகாரத்தை ஒப்புக்கொண்டார். இதனால் அது உறுதி செய்யப்பட்டதால் NBDS 27, 29 ஆகிய இரு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து அவர் எர்ணாகுளம் ஜெனரல் மருத்துவமனையில் தற்போது அவருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது ரத்தம், நகம், தலைமுடி உள்ளிட்ட அவருடைய பல்வேறு மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்காக அனுப்பப்பட உள்ளது. அது வந்த பிறகு உறுதி செய்யப்படும். அவர் அன்றைய தினம் போதைப் பொருள் பயன்படுத்தி இருந்தாரா என்பது உறுதி செய்யப்படும். அப்படி உறுதி செய்யப்பட்டால் இந்த 2 பிரிவுகளுக்கு மேலாக கூடுதல் பிரிவுகளும் வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவர் தங்கியிருந்த நேரத்தில் அந்த விடுதியில் வேறு யாரெல்லாம் தங்கியிருந்தார்கள், அவர்களில் யாரெல்லாம் போதைப் பொருள் பயன்படுத்தி இருந்தார்கள், சஜீருடன் தொடர்பு வைத்திருந்தவர்கள் யார் என்பது குறித்த தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரசாத்.